வணக்கம். ஏஐ புரட்சி இப்போ நம்ம கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. இது 2025லயும் அதுக்கப்புறமும் நீங்க எப்படி செல்வம் சேர்க்கலாங்கிற வழிகளை மொத்தமா மாத்தப் போகுது. இன்னைக்கு நாம டான் மார்ட்டலோட ஒரு யூடியூப் வீடியோல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். அவர் ஏஐ மூலமா எதுவுமே இல்லாம ஆரம்பிச்சா கூட எப்படி செல்வந்தர் ஆகுறதுன்னு ஒரு 8 படிகளை சொல்றாரு. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஏஐ வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க ஒரு தெளிவான வழியை உங்களுக்கு காட்டணும். சரி, அப்ப படி இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. சரியான ஆனா கொஞ்சம் சலிப்பான துறையை தேர்ந்தெடுக்கணுமா? எல்லாரும் புது டெக்னாலஜி, ஷைனியான விஷயங்கள்னு பேசும்போது இவர் ஏன் இப்படி சொல்றாரு? ஆமா, இது கேட்க வித்தியாசமா இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது சப்ளை செயின், அட்மின் வேலைகள், பில்லிங், ஷெட்யூலிங் மாதிரி, அப்புறம் வீட்டு சேவைகள், பிளம்பிங், ஹெச்விஎஸ்சி, சட்ட சேவைகள், டீம் ட்ரெய்னிங். இந்த மாதிரி துறைகள்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வேலைகள் பழைய முறையில தான் நடக்குது. ஏஐ மூலமா இது எல்லாம் சுலபமாக்கலாம், வேகமாக்கலாம். அங்கதான் பெரிய லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஓஹோ! அப்போ போட்டி குறைவா இருக்கும், ஆனா தேவைகள் அதிகமா இருக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட். எல்லாரும் ஓடுற திசையில போகாம கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி துறைகள்ல கவனம் செலுத்தினா ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. சரி, துறைய தேர்ந்தெடுத்தாச்சு. 2வது படி அதிக லாப வரம்புள்ள ஒரு பிசினஸ் மாடல், ஹை மார்ஜின் மாடல். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? திடீர்னு செலவு அதிகமானாலோ இல்ல வியாபாரம் கொஞ்சம் டல்லானாலோ அதிக லாபம் இருந்தா சமாளிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறீங்க, அதுக்கு செலவு 20 ரூபாய் தானா, உங்களுக்கு 80 ரூபாய் லாபம், 80%. இதுவே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி குறைஞ்ச லாபம் உள்ள தொழிலா இருந்தா சின்ன சிக்கல் வந்தா கூட தாங்காது. புரியுது. அப்போ 2025க்கு என்ன மாதிரி மாடல் சரி வரும்னு சொல்றாரு? அவர் சொல்றது படி ஏஐ சேவைகள் சர்வீசஸ் இதுல சுமார் 70% லாபம் பார்க்கலாம். ஏஐ ஆலோசனை கன்சல்டிங் 80%, ஏஐ மென்பொருள் சாஃப்ட்வேர் இது 90% வரைக்கும் போகும். அப்புறம் ஏஐ டிஜிட்டல் தயாரிப்புகள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இதுல 95% லாபம் கூட சாத்தியம். வாவ்! 95%. சரி, அடுத்து 3வது படி பணக்கார வாடிக்கையாளர்களுக்கு விற்கணும். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஒரு மில்லியனருக்கு விக்கிறது மூலமா $1,000,000 சம்பாதிக்கிறது சுலபம்னு சொல்றது. நடைமுறையில எப்படி? சின்னதா ஆரம்பிக்கிறவங்க எப்படி அவங்கள அணுகிறது? நல்ல கேள்வி. இதுக்கு காரணம் குறைந்த எண்ணிக்கையிலான பணக்கார வாடிக்கையாளர்களுக்கு வித்தா கூட நிறைய சின்ன சின்ன கஸ்டமர்ஸ்க்கு விக்கிற வருமானத்தை ஈஸியா பார்க்கலாம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி உயர்தரமான சேவையோ பொருளோ கொடுக்கணும். அவங்கள சந்திக்க வழிகள் இருக்கு. அவங்க போற இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கலாம். ரொம்ப பர்சனலைஸ்டா அவங்களுக்குன்னே தயார் செஞ்ச மாதிரி இமெயில் அனுப்பலாம். ஓ! இன்டர்வியூ எடுக்கிறது, மீட்டப் நடத்துறது கூட சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமா, உங்க பாட்காஸ்ட்க்கு கூப்பிடலாம். இல்ல அவங்கள மாதிரி நிறுவனர்களோட ஒரு சின்ன மீட்டப் அல்லது ஒரு டின்னர் மாதிரி நீங்களே ஏற்பாடு செய்யலாம். உறவை வளர்க்கிறது தான் அங்க முக்கியம். சரி, பணக்கார வாடிக்கையாளர் அதிக லாபம். அடுத்து 4வது படி அதிக பணப்புழக்கமுள்ள சலுகை, ஹை கேஷ் ஃப்ளோ ஆஃபர். லாபத்துக்கும் பணப்புழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஏன் முக்கியம்? ம் லாபம்ங்கிறது உங்க கணக்குல வர்ற காசு. ஆனா பணப்புழக்கம்ங்கிறது உங்க கைக்கு வர்ற ரொக்க பணம். பிசினஸ் வளரணும்னா கையில பணம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. நங்கூர விலை ஆங்கர் பிரைசிங், அதாவது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஆப்ஷனை காட்டினா மத்த ஆப்ஷனோட விலை கம்மியா தெரியும். பற்றாக்குறை, இன்னும் 3 பேருக்கு தான் இடம் இருக்குன்னு சொல்றது மாதிரி. போனஸ், உங்க சேவையால வர்ற அடுத்த பிரச்சனைக்கு ஒரு போனஸ் தீர்வு கொடுக்கலாம். தொகுதி விலை வால்யூம் பிரைசிங், அதாவது ஒரு வருஷ பேமெண்ட்டை முன்னாடியே மொத்தமா வாங்குறது. இதெல்லாம் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். ரொம்ப சரி. 5வது படி உருவாக்குறதுக்கு முன்னாடி விற்கணும், செல் பிஃபோர் யூ பில்ட். இது நிறைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும்னு தோணுது. நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான படி. யாருமே வாங்காத ஒரு பொருளை கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு நிக்கிறத விட முதல்ல உங்க ஐடியாவோட ஒரு முன்மாதிரி, ஒரு புரோட்டோடைப் ரெடி பண்ணுங்க. ஃபிக்மா, பால்சமிக் மாதிரி டூல்ஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் உங்க வருங்கால கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டுங்க. ஃபீட்பேக் கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்கூட்டியே பணம் வாங்கிடுங்க. ப்ரீசேல் பண்ணுங்க. அந்த பணத்தை வச்சு உருவாக்குங்க. இது ஒரு நல்ல உத்தி. வெபினார், சாட் மூலியமா கூட விக்கலாம்னு சொன்னாரு. ஆமா, அது ஒரு நல்ல கன்வர்ஷன் டூல். சரி, இப்போ பணம் வந்தாச்சு. அடுத்தது 6வது படி MVP, அதாவது குறைந்தபட்ச சாத்தியமான தயாரிப்பு, மினிமல் வயபிள் ப்ராடக்ட். இதை எப்படி கம்மி செலவுல பண்றது? ஆமா,
எடுத்த உடனே பெரிய செலவு செய்ய தேவையில்ல. ஒன்னு நோ கோட் கருவிகள் இருக்கு, கம் லூப், மேக் மாதிரி. கோடிங்கே இல்லாம நீங்களே செய்யலாம். இல்லைனா ரெப்லெட், போல்ட் மாதிரி ஏஐ உதவியோட கோட் பண்ற தளங்கள் இருக்கு. அதுவும் இல்லைனா ஒரு ஏஐ டெவலப்பரை ஒரு சின்ன டெஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் ஹையர் பண்ணலாம். முக்கியமா நீங்க ஏற்கனவே வித்ததுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் முதல்ல உருவாக்குங்க. ஓகே. 7வது படி, உங்க சேவையை வழங்குறத தானியக்கமாக்கணும். ஆட்டோமேட் டெலிவரி. அப்பதான் நம்ம முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்த முடியும் இல்லையா? கரெக்ட். உங்க பிசினஸை ஒரு மிஷின் மாதிரி மாத்தணும். திரும்ப திரும்ப செய்யற வேலைகள், உதாரணமா பணம் வாங்குறதுக்கு ஸ்ட்ரைப், கஸ்டமர் லாகின், செட்டப்ஸ்க்கு membership.io மாதிரி, ஆன்போர்டிங்க்கு டைப் ஃபார்ம், சப்போர்ட்டுக்கு ஒரு ஏஐ நாலேஜ் பேஸ் உருவாக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணலாம். உங்க நேரம் மிச்சமாகும். அருமை. கடைசியா 8வது படி, பேராசைப்படுங்க. கெட் கிரீடி, ஆனா நீண்ட கால பார்வையோட. இது என்ன அர்த்தம்? கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இங்க பேராசைங்கிறது தப்பான அர்த்தத்துல இல்ல. அதாவது உங்க லட்சியம் என்னன்னு முடிவு பண்ணணும். உடனடி லாபம் வேணுமா இல்ல நீண்ட காலத்துக்கு செல்வம் சேர்க்கணுமா? இதுக்கு அவரு 3 எஸ் சொல்றாரு. 1 விற்பது, செல், சின்ன விஷயத்தை உடனே வித்து காசு பார்க்கறது. 2வது அளவிடுதல், ஸ்கேல், அந்த பிசினஸை தொடர்ந்து வளர்த்து பெருசாக்குறது. 3வது அடுக்குதல், ஸ்டாக், ஒரே மாதிரி பல பிசினஸ்களை உருவாக்கி ஒரு போர்ட்ஃபோலியோவா மாத்துறது. டான் மார்ட்டல் அவரோட மார்ட்டல் வெஞ்சர்ஸ் மூலமா இதை பண்றாரு. உங்க குறிக்கோள் என்னவோ அதுக்கேத்த பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த 8 படிகளும் ஏஐ காலத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி மாதிரி தெரியுது. இது வெறும் டெக்னாலஜி பத்தினது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் இல்லையா? ஆமா, நிச்சயமா. நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, இந்த படிகள் ஒரு நல்ல நடைமுறை கட்டமைப்பை கொடுக்குது. நீங்க உடனடியா விற்க போறீங்களா இல்ல வளர்க்க போறீங்களா இல்ல அடுக்க போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க இலக்கை பொறுத்தது. சரி, இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. எதிர்காலத்துல ஏஐ முகவர்கள், அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு முழு டீமோட வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ வேலையோட தன்மையே மாறிடும் இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய மாற்றம். அப்போ எந்த திறமைகள் உங்களை தனித்துவமா காட்டும்? எதை ஏஐயால கூட ஈடு செய்ய முடியாது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.